சென்னை பட்டினப்பாக்கத்தில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த 2000 வலி நிவாரண மாத்திரைகள் தற்போது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், இந்த இளைஞர் கைது குறித்தான கூடுதல் விவரங்கள். சென்னை காவல்துறை போதைப் பொருளுக்கு எதிராக பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகள் விற்பனை செய்பவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளும் போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர். அதன் ஒரு கட்டமாக சென்னை பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரம் பகுதியில் போதை மாத்திரைகள் விற்பனை செய்யப்படுவதாக ரகசிய தகவல் ஒன்று கிடைத்தது. அதன் அடிப்படையில் போலீசார் ஆதில் பாட்ஷா என்பவரை பிடித்து விசாரித்த போது அவரிடமிருந்து போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்படுகிறது. அதன் அடிப்படையில் அவருடைய வீட்டில் சோதனை செய்த போது 2000 வலி நிவாரண மாத்திரைகள் போதைக்காக விற்பனைக்காக சப்ளை செய்வதற்காக வைக்கப்பட்டிருப்பதும் விசாரணை தெரிய வந்தது. இதையடுத்து 2000 போதை வலி நிவாரண மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. அது மட்டுமல்லாமல் இவர் சென்னையில் எந்தெந்த பகுதிகளில் இந்த போதை மாத்திரைகள் சப்ளை செய்திருக்கிறார், அது மட்டுமல்லாமல் இவருடைய கூட்டாளிகள் யார் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே ஆதில் பாட்ஷா மீது 4 வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. அதுவும் போதை மாத்திரைகள் விற்பனை செய்த வழக்குதான். தற்போது மீண்டும் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் இவருடைய கூட்டாளிகள் இவருக்கு எங்கிருந்து போதை மாத்திரைகள் வருகிறது என்ற விவரங்களை சேகரிக்கக்கூடிய பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.